ஏய் மச்சான், நம்ம ஏரியா தேவனை ஜெயிக்கிறதுக்கு எவன்டா கொண்டு வர போறான்? என்ன சாப்பாடு அப்படியே இருக்க? சாப்பிடல நீங்க? நான் சாப்பிட்டேன். அப்ப சாப்பிடல நீங்க? நான் சாப்பிட்டேன்னு சொன்னா நீ சாப்பிட மாட்டியே. ஏய் கூட என்ன வீட்டுக்கு போலியா? ஏன் எங்க இருக்காங்க உங்க அப்பா அம்மா? இல்ல. சொந்தக்காரங்க இல்ல. என்னடா அவன் யாருமே இல்லைங்கிறான். சரி என் வீட்டுக்கு வந்துடுறியா? இங்க வாடா வா. இவன் என் பையன், பேர் அருணாச்சலம். செல்லமா அருன்னு கூப்பிடுவோம். உன் பேர் என்ன? நவ 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 நவநீத கிருஷ்ணன். என்னடா நவ 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 நீ இழுத்து சொல்ற? வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. டேய் சுருக்கமா ஏதாவது ஒரு பேர் சொல்ற. சுருக்கி நவீன் கூப்பிடலாம்ப்பா. சுருக்கி நவீனா? வெறும் நவீன் கூப்பிடுவோம்டா. சரிப்பா. உன் பேர் நவீன் சரியா? இனிமேலு இவன் நம்ம வீட்டில தான் தங்குவான். சரிப்பா. நான் கேட்டோம் உங்க அம்மா சோறு போட மாட்டா, கூப்பிட்டு சோறு கேள்றான் எங்களுக்கு. அம்மா சோறு எடுத்துட்டு வாமா. அம்மா தாயே சோறு போடுமா. ஸ்ட்ரைக்கர் அப்படியே வை, அப்படியே வை, அப்படியே வச்சு உன் பக்கம் நகர்த்திக்கோ. அப்படியே வச்சியா? அப்பா ஆடுறா. ஸ்லோவாவும் அடிக்கூடாது, வேகமாவும் அடிக்கூடாது. காயின் எய்ம் பண்ணி அடி. அதான் அதான் அஞ்சா பாத்தியா? ஏண்டா டேய் என்னடா தூக்கம் இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்க? விளையாடலன்னா தூக்கம் வரலப்பா. இந்த ஆட்டத்தை கத்துக்கிட்டியல்ல, இந்த ஆட்டத்தோட மகிமை அப்படி. தூக்கம் வராது. உங்களை மாதிரி என்னால விளையாட முடியாதுப்பா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்னையிலேருந்து நான் தான் உனக்கு கோச்சு சரியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பாவுக்கே தேங்க்ஸா? இல்ல கோச்சுக்கு தேங்க்ஸ். நல்லா பேசுறடா, நல்லா பேசுறடா. சரி ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருக்காத, உள்ள வா. கேரம் விளையாட்டுல லாவகமா கையாளுற விஷயம் நிறைய இருக்கு. பலவிதமான ஷாட்டுகளை பயன்படுத்தி எதிராளியை தன்னுடைய காயின்களை போட விடாம அந்த காயின்களை போர்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது ஒரு வகை. அதே சமயம் நம்முடைய காயின்களை அடிச்சு ஜெயிக்கிறது இன்னொரு வகை. விளையாடுறது உன்னுடைய எதிராளிக்கு சாதகமா ஆயிடக்கூடாது, உன்னோட வெற்றிக்கு சாதகமா இருக்கும். இந்த விளையாட்டிலேயே நம்முடைய மூளைதான் தளபதி, விரல்கள் எல்லாம் சிப்பாய்கள். தளபதி பேச்சை கேட்டு சிப்பாய்கள் நடந்தா வெற்றி நிச்சயம். ஏய் கவனிச்சுக்கோ, இது தம்பிங் ஷாட், இது வந்து ஸ்கொயர் கட், இது சென்டர் ஷாட். த்ரூவா அடிக்கணும் பாக்கெட்ல சரியா? த்ரூ பாக்கெட். இப்ப பாரு சிசர் கட். இது டேய் அண்ணன் எவ்வளவு பேர்கிட்ட மோதிருக்காரு, முறையா பையன் கிட்ட மோதுறாரு, பாத்துருவோம்டா. அண்ணன் நீ ஆடுறா. என்ன பண்ணியோம்? ஏங்க பெருசுங்களே இவரு கூட ஆடி தோத்துறாங்க, இதெல்லாம் குசுங்க. நவீன் எங்க அப்பாக்கே நான் பயப்படல, நீயும் பயப்படாம விளையாடுறா. ரெண்டு பேர்ல யாரு ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீ ஆடு நவீன். ஏய் விளையாடுறா.
டேய் அடுத்த காயின் அப்படி அப்பனே ஜெயிச்சிருவோம்டா. ஆனா என்ன அப்பாவை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கறான். அதானே விளையாட்டுன்னு வந்துட்டா அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், நண்பர்கள் யாருக்கு விட்டு கொடுக்க கூடாது. ஜெயிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும். புரியுதா? ஆடு. அண்ணனே ஜெயிச்சிட்டாயா? மிஸ்டர் நவீன் ஒருத்தர் வந்திருக்காரு. யா ஓகே. Go to right side. Okay. MD room is there. Thank you. Good morning, sir. ஹலோ திவ்யா, நீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் உங்களை மறுபடியும் சென்னையில் மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைங்க. அதுவும் எனக்கு எம்டியா? நான் உங்களை உட்கார சொல்லியே. ஃபைல் கொடுங்க. பொதுவாக நாங்கள் இன்டர்வியூ பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். ஆனால் ஒரு சில பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பறம் இன்டர்வியூ வைப்போம். பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அப்போவே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். உட்காருங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்? பிளாக், ஒயிட், ரெட் 3 கலருமே பிடிக்கும். ஏன்னா 3மே கேரம் போர்ட் காயின்ஸோட கலர். புரிஞ்சு பேசுறானா புரியாம பேசுறானா? சரி, சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? கேரம் போர்ட் சதுரமாக இருக்கும், காயின் வட்டமாக இருக்கும். நான் குயின், அப்போ கிங் யாரு? கிங்குன்னு யாரும் இல்லைங்க. கேரம் போர்டில் ரெட் காயின் தான் குயின். ஐயோ, எப்பவுமே கேரம் போர்ட் தானா? சரி, நான் சிவப்பு, நீ கருப்பு. அப்படின்னா நான் ஒயிட். குட் மார்னிங் சார். பாப்பா நவீன். என்னம்மா திவ்யா, இங்க வந்ததுக்கு அப்புறமா நவீனை கலாய்க்கணுமா? பாவமா, அவனை விட்டுடு. இப்போ அவன் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப். ஆமா, நீ இன்னும் காலேஜ் போல? நான் அந்த வேல ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஓகே பை. பாய். உட்கார் நவீன். I'll call you later. Oops. Sorry. Sorry. Hey, hi Divya. Hi. What a surprise. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் தான் வரும். ஏய் நாட்டி. ஓகே. அங்கிள் ஆண்டி எப்படி இருக்காங்க? Oh, absolutely fine. அவங்க மட்டும் இல்ல, நீ போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸும் சூப்பர் ஃபைன். Thank you for your compliment. அப்புறம் காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பை. பை பை. என்ன நவீன், இது உன் ஃபைலா? கேரம் காம்படிஷனில் நான் வாங்கின சில சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது சார், பாருங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. உன் டேலண்ட் தான் நான் நேரடியாக பார்த்துருக்கேனே. அந்த டேலண்ட் தான் உனக்கு இப்போ இங்கே வேலை வாங்கி கொடுத்துருக்கு. இந்த பாரு நவீன், நீ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பெரிய கேரம் போர்ட் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்ட. உன்னை ஸ்டேட் லெவலில் சாம்பியன் ஆக்குறது தான் எங்கள் கம்பெனியோட எய்ம். அது மட்டும் இல்லை, உன்னை இந்த கம்பெனியில் கேபின் அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நீ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப் ஆகுறதுக்கு எங்கள் கம்பெனி உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீ நிறைய அச்சீவ் பண்ணி எங்கள் கம்பெனியோட பேரை காப்பாற்றணும் நவீன். அதுக்காக தான் எங்கள் கம்பெனி உன்னை ஸ்பான்சர் பண்ணுது. தினேஷ், என் கேபினுக்கு வா. குட் மார்னிங் சார். கம் இன் தினேஷ். எஸ் சார். தினேஷ், திஸ் இஸ் மிஸ்டர் நவீன். நவீன், மிஸ்டர் தினேஷ். மார்னிங் சார். எங்கள் கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட், இந்த கம்பெனியோட டைரக்டரோட ஒன்லி சன். தினேஷ், take care of this talented boy. Definitely. And he is your assistant from today. Sure sir. Anything else sir? That's about it. Thank you. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் சார். சார். ஓ நவீன், குட் நேம். Excellent carom board player and good support. அதென்ன ஓமேல மட்டும் திவ்யாவுக்கு அவ்வளோ அக்கறை? ஒரு பொண்ணோட ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது
அதுவும் ஒரு அழகான பொண்ணோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது இட்ஸ் நாட் ஈஸியா. திவ்யா மேடம் சிபாரிசு பண்ண விஷயம் நீங்க சொல்லி தான் சார் எனக்கே தெரியும். இஸ் இட்? நைஸ். திவ்யா அழகு கொட்டி கிடக்கல. அவ கண்ணா, அவ லிப்ஸா, அவ கழுத்தா, அவ ஐ மீன் ஏய் நீ பார்த்திருப்பல சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் ஒரு ஸ்டேட் பிளேயர் ஆகணுன்ற எய்ம்ல தான் சார் இங்க வந்திருக்கேன். அதோட சேர்த்து திவ்யாவையும் பிக்கப் பண்ணிடலான்னு தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். டேய் புரியல? ஊர் ரூட்லயே சொல்றேன்டா. கேரம் போர்ட்ல ரெட்டு போனா அதுக்கு பின்னால பிளாக் காயினும் போகும், ஆனா அதுக்கு பின்னால ஒயிட் காயினும் போகும்டா, தெரியுமா? புரியல? நீங்க இங்க வேலைக்கு சேருவீங்க, எம்டி பொண்ணை கட்டிக்குவீங்க, அப்படியே எம்டி ஆயிடுவீங்க. நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கணும், அப்படிதானே? சார் திவ்யா மேடம் ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். அவங்க வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு முட்டாள்தனமான முடிவும் எடுக்க மாட்டாங்க சார். அப்போ என்ன மாதிரி ஆளோடலாம் சேர மாட்டான்னு சொல்ற சார்? நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க, நான் அதை கெடுத்துக்க மாட்டேன். நீங்க என்ன நம்பினாலும் பரவாயில்ல, திவ்யா மேடத்தை நம்புங்க சார். அவங்க ரொம்ப நல்லவங்க சார். டே நீ என்னடா திவ்யாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது? நீங்க இல்ல என்ன பெரிய கோச்சுக்கிட்டியா? இல்ல சார். டேய் கோச்சுக்கடா, கோச்சுக்க. நீ கோச்சுக்கலனா எனக்கு கோவம் வந்துடும்டா. சரி போ, காஃபி எடுத்துட்டு வா. Yes, so I'll join the club in the evening and we'll discuss few other litigation, you know? Yeah. காஃபியா மேன் இது? சக்கரையை போட்டு கொட்டி வச்சிருக்க. காஃபி போட ஒரு தூப்பல. நீ எல்லாம் ஸ்டேட் சாம்பியன் ஆக போற. bloody idiot. சார் நான் இந்த காப்பில சக்கரையே போடல சார். இதுதான் சக்கரையான்னு கேட்கறதுக்குள்ள குடிச்சிட்டீங்க. பபிள் கம் எனக்கு பழக்கம் இல்லை திவ்யா. சரி, பபிள் கம் தான் பழக்கம் இல்லை, வேற என்னதான் பழக்கம்? எந்த கெட்ட பழக்கமும் இல்லை திவ்யா. அப்ப பபிள் கம் கெட்ட பழக்கம்ன்றியா? ஐயோ நான் அப்படி சொல்ல. ப்ளீஸ் நம்ம எங்க போறோம் சொல்லு திவ்யா. உனக்கு எங்க போகணும்? வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? திவ்யா யார் வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு. சரி போலாம். ஹலோ நான் போகணும்னு சொன்னங்க. ஒரு பெரிய பேனர் இருந்தது, பர்மிஷன் இல்லாம நம்ம உள்ள விட மாட்டேன் சொல்லிட்டாங்க. கரெக்ட்ண்ணே, நான் கூட செவரேறி குதிக்கும்போது செக்யூரிட்டி முதுகுல ரெட்டியால போட்டானே. அந்த அடி உனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு? எனக்கு ஞாபகத்துல இருக்குண்ணே. அவரு உனக்கு கோச்சரா சந்தோஷமா இருக்கு. அவனே பிராக்டிஸ் போட்டு டயர்டா வந்திருக்கேன். நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களே, இல்ல அவனை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அங்கிள் பழைய கதையை ஆரம்பிச்சு அறுக்காதீங்க. அங்கிள் கை நடுங்குது, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடை முடிய போய் சீக்கிரம் போங்க. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்கடா. டேய் நேரத்துல வீட்டுக்கு போய் வந்துடுறேன்ப்பா. Always your aim and focus should be right. Vaanga Divya, now he is perfectly fit for the interstate match. Thank you sir. சார் எங்க அப்பா சொல்லி தான் நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கே தெரிஞ்சுது. உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். நீ கான்ஃபிடென்ட்டா விளையாடு நவீன், நீ நிச்சயமா ஜெயிப்ப. கண்டிப்பா சார். சொல்றது 100% உண்மை. திவ்யா அந்த 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 ஸ்ட்ரீட் டாகோட தன்னோட லவ் ப்ரப்போஸ் பண்றத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? அங்கிள் நான் யாரு? என் ஃப்ரெண்டோட சன். அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி ஓகே, நான் உங்க ஃப்ரெண்டோட பையன். திவ்யா எனக்கு யாரு? அது அவ தான் டிசைட் பண்ணும். அப்போ டாடி நீங்களும் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணது? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அங்கிள் நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க. ஏமாத்துறது நாங்க இல்ல. தினேஷ் நீதான். ஏண்டா தினேஷ், நீ ஆபீஸ் செஞ்ச ஃப்ராட்தனத்தை ஆடிட்டர் தெளிவா சொல்லிட்டாரு. பணம் போனது பத்தி கூட நான் கவலைப்படல. என் பொண்ணு உங்ககிட்ட தப்பிச்சால. அங்கிள் நித்ரா, இனிமே அப்படி கூப்பிடாத.
ஆபீஸ் மேட்டரை சாக்கா வச்சு நீங்க என்ன அவாய்ட் பண்ண பாக்குறீங்க. டேய் டேய் ஆனந்த் சொல்றா, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, ஏதோ தப்பு செஞ்சுட்ட, மன்னிச்சிடுறா. நீ சொல்றா ப்ளீஸ். சொல்லிட்டேன், இப்படிப்பட்ட ஃப்ராடு என் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தெளிவா அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆன்ட்டி நீங்களாவது சொல்லுங்க. நல்ல குணத்தோட இருக்கிற பையன் தான் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். ஒன்ன மாதிரி ஃப்ராட் இல்ல. அப்போ அந்த பிச்சைக்கார பையன் தான் உங்க வீட்டு மாப்பிளையா? தினேஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். தேவையில்லாம பேசாத. பேசினா என்னடா செய்வ? வேணாம், மரியாதை இங்கிருந்து போயிடு. போறேன்டா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின். நீ அவளுக்கு அண்ணனா இல்ல என்னடா கேள்வி? சொல்லு, நான் யாரு? என் புள்ள. அப்ப அந்த நவீன் யாரு? அவன் என் புள்ளதான். நீ பத்தியா? என்னடா சொல்ற? யோ சொல்லியா? அவன் என் கூட வந்தோனா? அவனை மட்டும் பெரிய ஆக்கிட்டு என்ன மட்டும் தட்டிக்க. அது ஏன்? உனக்கு தெரிஞ்ச இந்த வரல வெத்தியா அவனு மட்டும் கத்து கொடுத்துட்டு என்ன வெத்து வேட்டாக்கிட்டியா? ஏய், அவ கூப்பிடும் போதெல்லாம் வந்து விளையாண்டான். நீதான் வேண்டான்னு ஓடிட்டியா? நான் ஓடிட்டா அப்படியே விட்டுறியா? அவனுக்கு கத்து கொடுத்தா எனக்கு கத்து கொடுத்தா நானும் பெரிய இருப்பல. அடியே, இவன் மனசு யாரோ கெடுத்திருக்காங்க. என்னடா பேசுற? விடுமா, பெத்த புள்ள நான் அம்மாவை விட்டுட்டு அனாதே வந்த அந்த பிச்சைக்கார பையனை தள்ள கொண்டாடுறீங்க. பைத்தியமா புடிச்சிருக்கு இருந்தாடி. இதுக்கு முன்னாடி பைத்தியமா தான் இருந்தேன். இப்ப தெளிவாயிட்டே. நவீன பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவனை பத்தி தெரியும். அவனுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. என்னடா பேசுற? நம்ம வீட்டுக்கு பொண்ணுடா. ஆமா, நம்ம வீட்டுக்கு பொண்ணு. எல்லாரையும் கூட்டு வந்து உள்ள வச்சுக்கோ. நான் வெளில போறேன். டேய், எதுவா இருந்தாலும் நவீன் வரட்டும், பேசிட்டு இருக்கலாம்டா. அவன் இனிமே இந்த வீட்ல காலை வைக்க கூடாது. பேசாம இருங்களே. ஏன்டா போஸ்டெல்லாம் கேச்சா? நீ தானே விட்டுவ, இப்போ ஏன்டா நீயே கிளிக்கிற? அதான நான் பண்ண தப்பு. இவங்க எங்க அம்மாடா. உன் அம்மா யாரா? என்னடா அது? உன் அம்மா யாரு? ஒரு போஸ்ட் ஓட்டனே தப்பு தான்டா. டேய், என்னடா வார்த்தை பேசுற? டேய், யார் மேல கை வைக்கிற? டேய், என்னடா பாசமா? வெளில போடா. நீ வெளிய போடா. அம்மா, நவீன், ஓஹோ, என்னப்பா அதெல்லாம்? வாங்க. என்னங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. என்னப்பா, உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல சார். சொல்லுங்கப்பா. சார், நம்ம அந்த மாதிரி பையன் இல்ல சார். இவன் நல்லவனா கெட்டவனான்னு இப்ப தெரிஞ்சிரியா? நாங்க சொல்றத கேளுங்க சார். இந்த பொட்டி உள்ள இருந்தது சார். சரி, ஓபன் பண்ணியா? இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஆனந்த், உங்க ஆபீஸ்ல காணாம போன பெட்டி இதானு பார்த்து சொல்லுங்க. நவீன், ஆமா சார், இந்த பெட்டி தான். ஏய், இதுக்கு என்ன பதில் சொல்ற? சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அது எப்படி இங்க? இதெல்லாம் நம்பாதீங்க சார். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க சார். இதெல்லாம் நம்பாதீங்க சார். எல்லாம் அந்த ஓனர் பசங்க பண்ற வேலை சார். நம்புங்க சார். எங்களுக்கு எல்லாம் தெரியும்யா. உன் வாயை மூடு. அப்படின்னா வாங்குற இடத்துல வாங்கிட்டீங்களா? நீ யாரியா? சாரி சார், அவன் தெரியாம சொல்லிட்டாங்க. சும்மா தொலைச்சு விடுவேன். சார், என்ன வேணாலும் பண்ணுங்க சார். அவங்கள விட்டுருங்க சார். அப்படிங்கிற கான்ஸ்டபிள் சார், டோர் தரையா? போகல, உள்ள வா. சார் 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 என் ஃப்ரெண்டு சார். அவெல்லாம் எதுவும் செய்யல சார். ரொம்ப நல்லவன் சார். ஆமா சார், இன்னைக்கு நடக்க போற கேரம் போர்ட் ஃபைனல்ல அவன் கலந்து கூடான்னு யாரோ சூழ்ச்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏய், கான்ஸ்டபிள், இவங்க ரெண்டு பேத்தையும் வண்டியில ஏத்து. சார் வண்டி அடியா. அம்மா, தைரியமா இருப்பா. நான் உன்னை எப்படி உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். கவலைப்படாத. தைரியமா இருப்பா. என்ன வெளிய அனுப்புற மாதிரி அனுப்பி அவனை உள்ள தள்ளன பாரு. நீ கிரேட்ரா. டேய், அவன் ஒரு ஸ்வீட் டாக்டா. அவனெல்லாம் கூட வச்சுக்க முடியுமா? அவனை தெருவுலயே அடிச்சு கொல்லணும். நாம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தம்பியே அவன் போஸ்டர் கிழிக்கிறான். அவன் நம்ம திவ்யா மேல ஆசைப்படுறான். அப்போ அவனை வச்சே காய் நகர்த்துவோம். இப்போ அது நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. அருண், நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்க சேரோம். திவ்யா எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஓகே ஓகே அருண், அதுக்காக நீ ஒன்று செய்யணும். பட் நாட் நவ். பை.
ஏய் அருண் வாடா. உள்ள ஏறு. துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களோட போறா துப்பாக்கி. எங்கடா இருக்க? மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரமா வா. ஓகே திவ்யா, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே. அண்ணா ஃபர்ஸ்ட் நீ மேட்ச் கிளம்புன. அம்மா அப்பா நான் கூட்டி வரேன். சரிடா, போன் அழைச்சிட்டு வந்துரு. சவுத் இந்தியா இன்டர் ஸ்டேட் கேரம் காம்படிஷன் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக போகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த நவீன் அவர்களும் ஆந்திராவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் அவர்களும் இந்த இறுதிப் போட்டியில் மோத இருக்கிறார்கள். பார்வையாளர்கள் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தங்களது செல்போன்களை சைலண்ட் மோடில் வைத்துக் கொள்ளுங்கள். போட்டி இதோ ஆரம்பமாக போகிறது. நவீன், ஆல் தி பெஸ்ட். Thank you sir. Best of luck. Okay Divya. Final match between Tamil Nadu versus Andhra. Play start now. Naveen, first your sign. Excuse me. சொல்லுங்கப்பா. நவீனுக்கு இது லாஸ்ட் ரைட். சாதகமாக அமைந்தால் முதல் ரவுண்டில் அவர் வெற்றி பெறுவார்.
தமிழகத்தைச் சேர்ந்த நவீன் அவர்கள் 25க்கு 15 என்ற கணக்கில் முதல் ரவுண்டை கைப்பற்றி இருக்கிறார். என்ன திவ்யா, என்னாச்சு? அப்பா அம்மா தம்பிலாம் ஏன் இன்னும் வரல? அப்பா வந்துட்டு இருக்காங்க நவீன், நீ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. இல்ல, உன் மூஞ்ச பார்த்தாவே சரியில்லை. நீ முதல்ல போனை கொடு. ஹலோ பா, நான் நவீன் பேசுறேன்ப்பா. என்னாச்சு, ஏன் இன்னும் வரல? அது வந்து பா இல்லப்பா, நாங்க வந்தோம்னா நீ டென்ஷன்ல விளையாட மாட்டேன். அதனால நீ ஜெயிச்சுட்டு வா, நாங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கோம். அப்ப அருண் அவன் என் கூட தாண்டா இருக்கா. நீ ஜெயிச்சுட்டு கப்போட வா, நாங்க எல்லாம் ஆசாசியா காத்துக்கிட்டு இருப்போம். சரியா? பா இது போதும்பா, ஜெயிச்சுட்டு கப்போட வர பாருங்கப்பா. அம்மாட்ட சொல்லுங்க, கண்டிப்பா ஜெயிக்கிறேன்ப்பா. இப்போது இரண்டாவது ரவுண்ட் ஆரம்பமாகிறது. நவீன் தனக்கு சாதகமாக்கினார். சவுத் இந்தியா சாம்பியன் ஆவார். தமிழகத்தைச் சேர்ந்த நவீன் அவர்கள் 24க்கு 10 என்ற கணக்கில் இரண்டாவது சுற்றையும் கைப்பற்றி சவுத் இந்தியா சாம்பியன் ஆகிறார். தேங்க்ஸ் 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 தேங்க்யூ சார், தேங்க்யூ. தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா அப்பாவை எமங்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியல. அருண் துப்பாக்கியோட போறத பார்த்து அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜெயிக்கிறதுக்காக தான் அப்பா சத்தது கூட மறைச்சு போன்ல அப்பா மாதிரி நான் தானே பேசினேன்.